ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வசனமும் ஸ்டோரியும் கற்றுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன வசனம்னு கற்றுக்கலாமா? நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே உண்மை உள்ளவங்களா நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த உண்மையா எப்படி நடக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியில் சொல்லவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எஜமான் ஒரு கழுதை வச்சுருந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வியாபாரத்துக்கு போகும்போது அந்த கழுதை மேலே நிறைய வெயிட் வச்சு கூப்பிட்டுட்டு போவாங்களாம். அப்போ அவங்க போகும்போது ஒரு ஆறு ஓடிட்டே இருக்குமா. அப்போ அவங்க அதை கிராஸ் பண்ணி தான் போகணுமா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கழுதை யோசனை பண்ணிச்சா, டெய்லியே என் எஜமான் நிறையா வெயிட்டு என் மேலே வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் கொண்டு போகும்போது அந்த கழுதைக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சான். நம்ம இந்த வெயிட்டெல்லாம் தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே எஜமான் நம்ம மேலே இந்த வெயிட்டை வைக்கிறாருன்னு அது யோசனை பண்ணிச்சான். அது ஒரு நாள் அந்த ஆரத்தை தாண்டி போகும்போது அது கால் தடிக்கி விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிச்சான். அப்படி ஒரு நாள் அது மேலே உப்பு மூட்டையை வச்சு ஒரு நாள் அதுக்கு வியாபாரத்துக்கு கூப்பிட்டு போனாங்களாம். அப்போ அந்த ஆறுக்கிட்ட போகும்போது கால் தடிக்கு உப்பெல்லாம் கீழே கட்டிடுச்சு. உப்பு நம்ம தண்ணியில் விழுந்தா என்ன ஆகும்? கரைஞ்சிடும்ல. அந்த மாதிரி அந்த உப்பும் எல்லாம் கரைஞ்சிடுச்சான். அதோட அதுக்கு வெயிட்டு தெரியாமல் ரொம்ப லேஸாகிடுச்சான். அப்போ ஒரு நாள் அது யோசனை பண்ணிச்சான், நம்ம டெய்லியும் இந்த மாதிரி வரும்போது போட்டுடல அந்த ஆறுக்குள்ளே எல்லாத்தையும் நினச்சிச்சான். அப்போ எஜமானுக்கு தெரியாது. நான் எஜமான் நினைப்பாரு இது அல்ல இவ்வளோ மூட்டை தூக்க முடியாது போல வெயிட்டுன்னு நினச்சி ஏமாத்தலான்னு நினச்சிச்சான். அப்போ அந்த எஜமான் நினச்சாரா, என்ன இந்த கழுதை எப்பயும் அந்த ஆறுக்கிட்ட போகும்போது தண்ணியில் கால் தடிக்கி விழுகிற மாதிரி, சரி இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி அடுத்த நாள் என்ன பண்ணாரா, ஒரு நிறையா துணியை எடுத்து துணி மூட்டை பெட்ஷீட்டுன்னு எல்லா துணிமணிகளையும் அதில் வச்சாராம். அப்போ அந்த கழுதை நினச்சிச்சான், நம்ம இன்னைக்கும் அந்த மாதிரி பண்ணிடலாம், கொஞ்சம் தூரம் தானே சுமந்துட்டு போயிடலான்னு நினச்சிச்சான். அப்போ அது அந்த ஆறுக்கிட்ட போகும்போது அது கீழே தடுக்கி திரும்பி விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கழுதை உள்ளே விழுந்துச்சு. ஆனால் அந்த துணிமணிங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்தா இன்னும் ஈரமாக தானே ஆகும் நினைஞ்சு, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட்டு தானே ஆகுன்னு அதுக்கு தெரியாமல் அது அப்போ தான் அந்த ஆறை விட்டு எந்திரிச்சோன்னா அது அழுதுகிட்டே போச்சான். அப்போ அந்த ஆறை விட்டு எந்திரிச்சோன்னா அது அழுதுகிட்டே போகும்போது அப்போ தான் அது ஒரு நினச்சான், அது நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமே, நம்ம முதலாளியே ஏமாத்திட்டோமே, நம்ம உண்மையாக நடக்கலைன்னு அதை ஃபீல் பண்ணிச்சான். அப்போ அவங்க முதலாளி எவ்வளோ வெயிட்டு வச்சாலும் அது சந்தோஷமாக தூக்கிட்டு வந்துச்சான். ஸோ எஜமானும் அந்த கழுதையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்களாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கழுதை எப்படி ஒவ்வொரு நாளும் ஏமாத்துச்சோ, ஆனால் அதோட தப்பை உணர்ந்தே போல் நம்ம எத்தனையோ நேரம் டீச்சர்ஸை ஏமாத்திருப்போம், அம்மா அப்பாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸை எத்தனையோ நேரம் நம்ம ஏமாத்திருப்போம். அதை நம்ம ஏசப்பா கிட்ட போய் நம்ம உண்மை உள்ளவெல்லாம் நடந்துக்கும் போது ஏசப்பா நம்மளையும் அன்போடு ஏற்றுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எங்கள் டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மை உள்ளவங்களாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் எல்லாம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் ஜெட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் a nice day.